வணக்கம் நண்பா. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 90 டேஸை கம்ப்ளீட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும். அதனால தான் நீங்கள் எல்லாருமே நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பல பேர் ரீலாப்ஸ் ஆகிட்டே இருக்கீங்க. 10 நாள் 5 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்ப சுய இன்பம் செஞ்சு திரும்ப அந்த ஒரு உலகத்துக்கே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டாக ரொம்ப ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன், சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ஓட்டாமல் கேட்டிங்கன்னா உங்களால் நிச்சயமாக நோஃபப் சேலஞ்சில் சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது ஸ்டார்டிங் நமக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், சரிங்களா? அந்த மோட்டிவேஷனோடவே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சுக்குள்ளே வருவோம். ஒரு 5 நாள் 6 நாள் இருப்போம். அதுக்கப்புறமேலு ஏதோ ஒரு தடங்கள் நமக்கு ஏற்படும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல் விஷயம் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் தி அர்ஜ் பேட்டர்ன். எதுனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு தடங்கள், அந்த ஒரு காம எண்ணம், அந்த ஒரு அர்ஜ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போது அனலைஸ் பண்ணணும். என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு போர் அடிக்கலாம். சில பேர்லாம் போர் அடிக்கிறதுனால மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க, சரியா? போர் அடிக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா வீட்டில் தனியாக அலோனாக இருக்கலாம். இல்லைனா லேட் நைட்டில் பார்த்திங்கன்னா மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளாக இருக்கலாம். இந்த சோஷியல் மீடியா, இந்த என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அர்ஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரும்பாலான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த அர்ஜ் கிரியேட் ஆகிற பேட்டர்னை கண்டுபிடிச்சி அதை பிரேக் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரிகரை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் அதையே கண்டுபிடிச்சி அந்த ட்ரிகர் க்ரியேட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அர்ஜ் வரவே வராதுங்க. ஈஸி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் விலகி வந்துட்டாவே போதும். உங்களால் ஈஸியாக அர்ஜஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் நோஃபேப்பில் பார்த்தீங்கன்னா 30, 40, 50 சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தி 10 மினிட் ரூல் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது, அர்ஜை கண்ட்ரோல் பண்ணுறது. அது என்ன 10 நிமிஷம் ரூல்? அது எப்படி அப்படின்னா சிம்பிள் தான். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அர்ஜ் வருதோ, உங்களுக்கு அந்த எண்ணம் வருதோ, அது கூட நீங்கள் சண்டை போட வேணாம், சரிங்களா? அதை பெருசாக நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கவும் வேணாம். நினைக்க அதோட எண்ணமோ ஆசையோ அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் மாற்று வழியாக என்ன பண்ணலான்னா, ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக் போங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு அர்ஜ்லேருந்து விலகி இருங்க. நல்லா தண்ணி குடிங்க. உட்காந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பாருங்கள், நியூஸ் சேனல் டிவி ஆன் பண்ணி நியூஸ் பாருங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு புஷ்அப் எடுங்க. ஒரு 10 புஷ்அப் எடுங்க. ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன், சரியா? ஒரு 10 புஷ்அப் எடுங்க. இந்த மாதிரி அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு பிரேக் விடணும். அதை தான் சொல்கிறாங்க தி 10 மினிட் ரூல். அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பிரேக் விட்டு அந்த தாட் ப்ராசஸில் இல்லாமல் வேறு ஒரு விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயினுக்கு சொல்லி செய்ய வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோண்டி பார்க்கும். டேய் தம்பி வாடா, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணு, என்ன தம்பி வா. லைக் இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களை க்ரியேட் பண்ணும், தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அந்த அர்ஜ் அதிகமாகிற டைமில் உங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக, ஒரு மாதிரி டிமோட்டிவாக சம்திங் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விலகி வந்துட்டீங்க அப்படின்னா அந்த அர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆதிக்கம் குறைஞ்சி உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக்கி விட்டுரும். ஸோ இது ரொம்ப தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 10 நிமிஷம் அதிலிருந்து நீங்கள் விலகிடுங்க, ஓகேவா? அடுத்து மூணாவது, உங்களுடைய எனர்ஜியை ரீடைரக்ட் பண்ணுங்கள். ரீடைரக்டாக புரியல, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எனர்ஜி இருக்கும். ஒரு நோஃபப் சேலஞ்சில் நீங்கள் ஒரு 10 டேஸை கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். முன்னே இருந்ததை விட 10வது நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வெறுமனே நீங்கள் சும்மா இருக்காமல், சரியா, வெறுமனே அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச படங்களுக்கு கொடுக்காம, இந்த மாதிரி தேவையில்லாமல் கிளர்ச்சியை தூண்டுற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல், கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி விடுங்க. ரீடைரக்டாக அப்படி பண்ணால் அது எங்கே போகும் அப்படின்னா எதுவும் இல்லை. ஜிம்முக்கெல்லாம் நீங்கள் போகாத ஆளாக இருந்தால் உங்கள்கிட்ட போதுமான ஒரு 1000 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா ஒவ்வொரு ஜிம்மை பொறுத்து அதுக்கு கட்டி உங்களுக்கு சேர்றதுக்கான தொகை இருந்துச்சுன்னா கோ டு ஜிம், ஓகேவா?
கோ அண்ட் ஜாயின். இல்லை அப்படின்னா வீட்லேயே பல பேசிக் ஒர்க் அவுட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த எனர்ஜியை வந்து வெறுமனே உங்களுக்குள்ளேயே வச்சிக்காமல் ரீடைரக்ட் பண்ணி விடுங்க. ஜிம்முக்கு போகலாம். ஃபினான்ஷியலாக உங்களால் வந்து கொஞ்சம் பண்ண முடியல அப்படின்னா நீங்களே ஹோம் ஒர்க் அவுட் ரொம்ப பேசிக்கான அதில் இருக்குது. புஷ்அப்ஸ் இருக்குது, ஒரு லிட்டில் வாக் இருக்குது, இல்லை ஜாக்கிங் சம்திங் லைட் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ எந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு பெருசாக எஃபெக்ட் போடாமல் சிம்பிளாக ஆரம்பித்து நீங்கள் வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் பண்ணலாம். அண்டு கோல்டு ஷவர் எடுக்கலாம். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு நிமிஷம் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸில். ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான திங். ஓகேவா? நோஃபேப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஏர்ஜ் வரும். அப்போது நீங்கள் இந்த கோல்டு ஷவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க, அதை நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். சடனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். ஈஸியாக அந்த ஏர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு ஓடியே போயிடும், எங்கேயோ ஓடி போயிடும். ஸோ கோல்டு ஷவர் ட்ரை பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு பாருங்கள். அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு வெறுமனே சும்மா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு வெறுமனே வந்து காலத்தை கடத்தாமல் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண பாருங்கள். புக்கு படிங்க. சம்திங் உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுனா போகலான்னு நினைக்கிறீங்களோ, மேலே போகலான்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. மெயினாக உங்களோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த 4வது உங்களுடைய என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் என்விரான்மெண்ட். நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? காற்றடிக்குது, மழை பெய்யுது. நான் அதை பற்றி பேசலை, கிளைமேட்டில் பற்றிலாம் பேசலை. அதாவது இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, சரிங்களா? உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. அதை பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஃபோனை தூக்கி எங்கேயோ தூர வச்சுட்டு வெளியே எந்திரிச்சு போயிடணும். இல்லைனா சரி அப்படி ஏதாவது ஃபோன் ஏதாவது நோண்டுன்னு தோணுது, ஃபோனை தான் பார்க்கணுன்னு தோணுதுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குற பேஜஸை வந்து அன்ஃபாலோ பண்ணுங்கள். அது யூடியூபாக இருந்தால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவாக இருந்தால் அன்ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அந்த பேஜாக இருக்கட்டும். அப்புறம் லேட் நைட்டில் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் அந்த இதை வந்து மாற்றிடுங்களே, நேரமாக தூங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பெரிய ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது. ஸோ அர்ஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் என்விரான்மெண்ட். கண்ட்ரோலை தாண்டி அதை வந்து நான் இன்னமும் நல்லா சொல்லலாம்னா சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், இன்னமும் டீட்டெயிலாக சொல்லணும்னா. ஸோ உங்களோட என்விரான்மெண்ட்டை, உங்களோட சுற்றுச்சூழலை நீங்கள் வந்து மாற்றினீங்க அப்படின்னா அர்ஜும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை விட்டு போயிருங்க. அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த அர்ஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு வழி வகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து அர்ஜ் அதிகமாகுது. அந்த வழி வகுத்து கொடுக்குறது நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வராது தானே. ஸோ சிம்பிளான லாஜிக் தான், கண்ட்ரோல் யுவர் என்விரான்மெண்ட். ஓகேவா? அடுத்து 5வது எமர்ஜென்சி ட்ரிக்ஸ். எமர்ஜென்சி ட்ரிக்ஸ்னால் என்னென்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த கோல்டு ஷவர் இருக்குல்ல அது மாதிரி ஒன்று பண்ணலாம். இல்லைனா கோ அவுட் சைட் அண்ட் டூ வாட் யூ வாண்ட். கோ எனிவேர், எங்கே வேணாலும் போங்க, வீட்டில் மட்டும் இருக்காதீங்க. அதே ஏன் வந்து அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா, நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே உங்கள் பெட்லேயோ கட்டலையோ கீழேயோ படுத்துக்கிட்டு ரொம்ப நாளாக மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் ஆபாச படங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. இப்போ ஒரு 10 நீங்கள் அதெல்லாம் பண்ணாதனால நீங்கள் திரும்ப அந்த ரூம்குள்ளே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க, போகிறீங்க வரீங்க, இதை எடுக்கிறீங்க, உட்காடுறீங்க, தூங்குறீங்க, பிடிக்கிறீங்க, பார்த்தீங்களா? அதனால திரும்ப அந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அலைமோதிட்டு இருக்கோம். சம்திங் அந்த ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது, அந்த பாஸ்ட் எனர்ஜியில் இருக்குது. ஸோ வந்து அப்படியே அங்கேயே அலமோதிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு திரும்ப அந்த தாட் வரும். அதனால தான் சொல்கிறேன், கோ அவுட், எங்கே வேணாலும் போங்க, டக்குன்னு கோல்ட் ஷவர் பண்ணுங்கள். இல்லைனா எவனோ ஒருத்தன் வெட்டியாக இருப்பான், நமக்குன்ட்டு எவனோ ஒருத்தன் வெட்டியாக இருப்பான், நம்ம பசங்க யாரோ ஒருத்தங்க ஃபோனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஹாய் மச்சான் என்ன பண்ணுற, வாட்ஸ்அப் மேன், வாட்ஸ்அப் டூயிங், நீங்கள் ஏதோ நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க, மைண்டு அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ எமர்ஜென்சியாக அதை நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வந்து எப்பப்போல்லாம் அர்ஜ் வந்தாலும் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், சூழ்நிலை கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும், யூ ஹாவ் டு டூ திஸ். ஓகேவா? அடுத்து 6வது எப்படி சொல்கிறதுனா, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கோல் இருக்கணும். நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், பர்பஸ் இல்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு பர்பஸை வச்சுக்கிட்டு அந்த பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக ஓட ஆரம்பிங்க. இந்த ஃபோனு, இந்த லேட் நைட்டு, இந்த ஜங்க் ஃபுட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு எதுவுமே வேணாம்.
உங்கள் கோலை நோக்கி ஓட ஆரம்பிங்க. உங்கள் கூட நோஃபேப் சேலஞ்ச் இருக்கிறதுனால, அது வந்து உங்கள்கிட்ட ஒன்று இருக்கிறதுனால, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிட்டு இருக்கிறதுனால, உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் ஓடுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொண்டு வந்து கொடுத்துரும். சீக்கிரமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். சரியா? இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கலாம், பர்பஸை கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கலாம். அது பண்ணாத ஆளாக இருந்தால் இப்போ தயவு செய்து பண்ணுங்கள். அதாவது ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நோஃபேப் சேலஞ்சில் கிடச்சிரும், ரொம்ப அதிகமாகவே கிடச்சிரும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்க. இந்த உலகத்தை நீங்கள் வந்து ஆளலாம். சரியா? ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அடுத்து கடைசி சொல்லிட்டு நான் டக்குன்னு வீடியோ முடிச்சிடறேன், லென்த்தாக போயிட்டுருக்கு. அடுத்து 7வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றணும். மென்டல் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாப் திங்கிங், ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இட். ஐயோ எனக்கு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு வந்து மைண்ட் வந்து அதை சுயின்மம் பண்ணணுன்னு தோணுதே, நான் பண்ணிட்டேன், நோஃபேப் விட்டு போயிடுவேன். என்ன பண்ணலாமா, நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இட். நீங்கள் சும்மா வெறுமனே யோசிச்சுறதுக்கு பதிலாக ஏச்சிப்பா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களே. ஏச்சிப்பா என்னை விட்டு போ, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களே. என்னவேன் நான் வரங்கிறேன், என்னை வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான், நானும் கொஞ்சம் நல்லா இருந்தேன். அந்த அர்ஜி யோசிக்கிறதா சொல்கிறேன். இப்போ என்ன போங்கிறான், அப்போது அவ்வளோதானா, சரிப்போ நான் வேற எங்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த ஒரு செகண்ட் தான் ஸ்டாப் திங்கிங், ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இட். அவ்வளோதாங்க. நீங்கள் அப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை விட்டு போயிடுமே. சரியா? நான் உங்களை வந்து பெருசாக கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி எடுத்துருங்க. நீ அந்த ஜஸ்ட்டு கடந்து வாங்க, ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நீ எனக்கு வேணாம், அப்போ நான் வேறு எதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கோல் நோக்கி போக ஆரம்பிங்க. திரும்ப அதே நீங்கள் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேணாம். அதை பிடிச்சி நீங்கள் தொங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தொங்கி போயிடும். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ சிம்பிளாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நோஃபேப்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, சரிங்களா, எல்லாமே ஸ்மூத்தாக கிடைக்கும், ரொம்ப பிரகாசமாக உங்கள் வாழ்க்கை அமையும். சிம்பிளாக சொல்கிறேன், காலையில் நேரமாக எந்திரிச்சு கொஞ்சமாக ஒரு 1/2 மணி நேரம் பேசிக் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுங்கள். சரியா? டே டைம் பகல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக வச்சுக்கிறதுக்கான வேலைகளை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். பிஸினா என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ட்ராவல் வ்ளாக் பண்ணலாம், ஆக்டிங் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட்டு காசு இருந்துச்சுன்னா காசை வச்சு நீங்கள் ஊர் சுற்றலாம், வேலை பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் யூ ஷுட் பி பிஸி. ஓகேவா? நீங்கள் அதை ஒன்று பண்ணுங்கள். அப்புறம் நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து நல்லா நீட்டாக குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஃபோனை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். 1 மணி நேரத்துக்கு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை யூஸ் பண்ணாமல் சீக்கிரமாக தூங்குங்க. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்ல, இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாவே நோஃபேப்லேருந்து நீங்கள் வந்து வெளியே போக மாட்டீங்க, சீக்கிரமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.